மற்ற நாடுகளையும் மாநிலங்களையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஊமை காட்டி பேசிக்கிட்டு இருந்தேன். அதாவது எப்படி அப்படின்னா, கடல் கொள்ளையர்களாக சோமாலியர்கள் ஆகிவிட்டார்கள். அங்கே வந்து இயற்கை வளங்கள் கோடி கோடியாக கொள்ளையடிக்கப்பட்டு ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் பல கோடி கணக்கில் கொள்ளையடித்து தின்னுட்டு போயிட்டான். இப்போ அவன் எல்லாம் கடற்கொள்ளையெல்லாம் மாறிட்டான், அவன் இயற்கை வளங்களை விட்டுட்டு அப்படின்னு எத்தனையோ நாள் நான் வந்து பேசினேன். ஆனால் இப்போ அருகாமையில் வெனிசுலாவில் நடந்துச்சு. ரோட்டில் எல்லாத்துலேயும் பணங்கள் வந்து குப்பை மாதிரி கிடக்கு. ஆனால் அவனால் என்ன பண்ண முடியலன்னா சாப்பாடு வாங்கி சாப்பிட முடியலன்னு. உன்னோட நிலைமை, தமிழனோட நிலைமையை சொல்கிறேன். நீ வந்து கடைசியாக ரோட்டில் பணம் கிடந்துச்சுன்னு வெனிசுலா மாதிரி கூட இருக்க மாட்டேன். பக்கத்து நாட்டில் இலங்கையில் நாம் தொப்புள் கொடி உறவுகள் பசியும் பஞ்சமுமா துடிச்ச போது 1000 ரூபாய்க்கு 2000க்கும் 1 கிலோ அரிசியும் பாலும் விற்ற போது அங்கே இருந்த அமைச்சர் எப்படி அந்த நாட்டை விட்டு, அந்த முதல்வர் அதிபர் எப்படி நாட்டை விட்டு ஓடி போனானோ அது மாதிரி இங்கே இருக்கிறவன் காசெல்லாம் சுருட்டிக்கிட்டு ஓடி போயிடுவான். வெனிசுலாவில் கடந்த மாதிரி உங்ககிட்ட காசு